வணக்கம் நண்பா. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன். ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீமை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கபடியில் ஃபர்ஸ்ட் டைமாக கபடி சீரீஸ் வந்து நடக்க போகுது, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதாவது பேசுவோம் வாங்க. ஸோ வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்க போது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் ஒரு புதுவிதமான கபடி டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்காக கபடி டோர்னமெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீமோட கோச்சான பிரசாந்துமே ப்ளே பண்ணியிருக்காரு. மும்பையில் தான் இது புதுவிதமான டோர்னமெண்ட்டாக இருக்கும். பட் தமிழ்நாட்டில் வயசானவங்களுக்காக டோர்னமெண்ட் நடத்தியும் நான் பார்த்துருக்கேன். சின்ன பசங்க வயசான பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ப்ளே பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு இது புதுசு இல்லை, எங்களுக்கு இது பழசு தான். முதன் முறையா உமன்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் கபடியில் வந்து நடக்க போகுது. இதை வந்து பாத்தீங்கன்னா நேபாள் தான் ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஒரு சீரிஸ்ல நேபாள் டீமும் பங்களாதேஷ் டீமும் மோதிக்க போறாங்க. ஒரு 5லிருந்து 6 மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அண்ட் இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சீரிஸை அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வச்சு நடக்குது. அண்ட் இதுல கபடி வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுல தமிழ்நாடு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல கேர்ள்ஸ்ல இப்போதைக்கு தமிழ்நாடு டீமோட ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். PKL சீசன் 12 நடக்கிறதுக்கு நாட்கள் இன்னுமே அதிகமாக இருக்கு. IPL முடிஞ்சு PKL சீசன் 12ஓட ஆக்ஷன் டேட்ஸ் கிடைச்சி ஆக்ஷன் முடிஞ்சு அதன் பிறகுதான் நடக்கும். நாட்கள் வந்து அதிகமாக இருக்கு. பட் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க. சோஷியல் மீடியாஸை பயங்கர ஆக்டிவா வச்சிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு போஸ்டோ ரீல்ஸோ ஸ்டோரிஸ் மூலமா ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு படிக்கு மேலே போய் நம்ம அட்மின் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல ஒரு சில நேரங்கள்லாம் பயங்கரமா ஃபேன்ஸ் கூட வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா லைவுக்கு வந்து அடிக்கடி தமிழ் தலைவாஸ் பிளேயர் யாரையாவது கூட்டிட்டு வராங்க. இப்போ மோயின் சஃபாகியை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவே நீங்க மற்ற டீமை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புனே டீம் ஒரு யூம்பா டீமை தவிர மற்ற டீம் எல்லாருமே அட்மின்ஸ் எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த PKL நேரம் மட்டும் தான் அந்த சோஷியல் மீடியாஸை ஆக்டிவா வச்சிருப்பாங்க. பட் தமிழ் தலைவாஸ் டீம் எனி டைம் ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சச்சின் தன்வரை பத்தி ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ப்ரோ. அப்ப சச்சின் தன்வரை ரீடைன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சோஷியல் மீடியாஸை ஆக்டிவா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரையுமே ஆக்டிவா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் யாரை பத்தி போட்டாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காதீங்க. IPL முடிஞ்ச பிறகு அப்டேட்ஸ் வரும், அதன் பிறகு இதை பத்தி பேசலாம். அது வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்த பிளேயர்ஸை பத்தி போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி சும்மா போடுவாங்க. அப்படி போடுறதுனால அவங்கள ரீடைன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுவா இருந்தாலும் IPL முடிஞ்ச பிறகு அப்டேட் வரும், அதன் பிறகு பார்க்கலாம். அதை தாண்டி ஊடகத்தில் ஏதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் கண்டிப்பா வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுருவேன். அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய், see you நண்பா.